கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பிரதமர் மோடி வரவேற்ற எடப்பாடி பழனிசாமி 8 அம்சங்கள் அடங்கிய கோரிக்கை கடிதத்தை வழங்கினார். அதில் இயற்கை வேளாண்மைக்கு தேவையான மண்புழு, வேப்பம் புண்ணாக்கு உள்ளிட்ட பொருட்களை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிர் சாகுபடி வெவ்வேறாக உள்ள நிலையில் அனைத்திற்கும் ஒரே மாதிரியான மானியம் வழங்காமல் பயிருக்கு ஏற்ற வகையில் மானியங்களை வழங்க வேண்டும் என்றும், கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தி டிராக்டர் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்களுக்கான ஜிஎஸ்டியை 18% இருந்து 5% குறைக்கவும், அதேபோல் மறுசுழற்சி செய்யப்பட்ட மற்றும் இயற்கைக்கு உகந்த பொருட்களின் ஜிஎஸ்டியை 5% குறைக்கவும் இபிஎஸ் கூறியுள்ளார். கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி நிறைவு பெற்ற நிலையில் விரைந்து அதற்கான நிதி ஒதுக்க வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் கோவை ராமேஸ்வரம் இடையிலான ரயில் போக்குவரத்தை மீண்டும் தொடங்கவும், வணிகர்கள் மற்றும் ஐடி ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் கோயம்புத்தூர் திருப்பூரிலிருந்து பெங்களூருவுக்கு இரவு நேரங்களில் ரயில் சேவையை தொடங்கவும் இபிஎஸ் கோரிக்கை விடுத்துள்ளார்.